இப்போ அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய சவால்களில் ஒரு சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது அந்த அரபு தீபகற்பம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பல குலங்களை கொண்டதாக இருந்தது. உதாரணத்துக்கு குறைஷிகள் ஒரே குலம்தான், ஆனாலும் அதற்குள்ள உட்பிரிவுகள் நிறைய இருந்தது. பனு ஹாஷிம் ஒரு குலம், பனு உமையா ஒரு குலம், பனு அதி ஒரு குலம், பனு தமீம் ஒரு குலம், அந்த மாதிரியான நிறைய குலங்கள் மக்காவில் இருந்தது. அதே மாதிரி மதீனாவில் எடுத்தீங்க அப்படின்னா 5 குலங்கள் இருந்தது. அவுசு கஜ்ரஜுங்கிறது அன்சாரிகளுடைய குலம். அது இல்லாமல் 3 யூதர்களுடைய குலம் இருந்தது. பனு குரைலா, பனு நதீர், பனு கைனுகாங்கிற இந்த 3 குலங்கள் இருந்தது. அப்போ மதீனாவில் 5 குலங்கள் இருந்தது, மக்காவில் ஏராளமான சின்ன சின்ன குலங்கள் இருந்தது. அப்போ இந்த குலங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வும் இருந்தது. அப்போ மதீனாவில் எடுத்தீங்கன்னா அவுசுங்கிறது சின்ன குலம், கஜரஜுங்கிறது பெரிய குலம். அப்போ இந்த குலம் அந்த குலத்தை எப்பவுமே நசுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி மக்காவில் எடுத்தீங்க அப்படின்னா பனு ஹாஷிம் இந்த குலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குலங்கள். இப்போ ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு லாபங்கள் நஷ்டங்கள் இருந்தது. அதில் மேல் ஜாதி கீழ் ஜாதி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலங்களை ஒழிச்சு கட்டல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இந்த குலமாக இருந்தது இருங்க. அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்கிறேன், உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் பிரித்திருக்கிறோம். அது ஒருவர் அடையாளப்படுத்தி கொள்வதற்காகத்தானே தவிர அது ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறதுக்கல்ல. உங்களில் யார் இறையச்சத்தில் சிறந்த அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, குலங்கள் இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போகிற அடையாளத்துக்கு சொல்லிக்கோ. பனு தமீமை சேர்ந்த அப்துல்லா, பனு ஹாஷிமை சேர்ந்த அப்துல்லா, இப்படி இருந்துட்டு போ. ஆனால் இந்த அப்துல்லா பெரியவன், அந்த அப்துல்லா சின்னவங்கிற அந்த வேறுபாடு நீ காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சமமாக்கி வச்சுருந்தாங்க. இந்த விஷயத்தை தான் எதிர்த்தாங்க மக்கா காஃபிர்கள். எதிர்த்ததே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலங்களை சமமாக்கியது அவர்களுக்கு உடன்பாடே கிடையாது. கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 18 வருடங்கள் 20 வருடங்கள் அவங்க எதிர்த்துட்டே இருந்தாங்க. மக்கா வெற்றி நடக்கிற வரைக்குமே அவர்கள் ஏற்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்கல. அதுக்கு பல காரணங்கள். அதில் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் இவர் சமமாக்குறாரு அப்படிங்கிறது. அப்போ இதை மக்கா வெற்றியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கையில் இந்த பொசிஷன் எடுத்த உடனே வேற வழி இல்லாமல் இஸ்லாத்தை ஏராளமான போர் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இந்த ஏற்றுக்கிட்டாலும் இந்த உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு அமைஞ்சிட்டு தான் இருந்தது. அப்போ அந்த ஷியா சுன்னி பிரச்சனை வருது இல்லையா, அது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் அது மிகப்பெரிய லெவலில் அது வெடிக்கும். அப்போ அந்த ஷியா சுன்னி பிரச்சனையுடைய ஒரு முக்கியமான ஒரு காரணங்களில் ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய அந்த ஊறி போன அந்த குலப்பற்று இருக்கு இல்லையா, அது வெளிப்படுது. அதுதான் அசல் பிரச்சனையாக அது வெளிப்பட்டுச்சு. அது பின்னாடி அதுக்கு இன்ஷா அல்லாஹ் அது என்னென்ன காரணங்களால் வெளிப்பட்டுச்சு, அதுக்கு பின்னாடி இருந்த காரண காரியங்கள் என்னென்ன அது நிகழ்வு நடந்ததுங்கிறது அது முழுசாக நம்ம பார்க்கும்போது தான் அது புரியும். மற்றபடி இந்த அப்துல்லா இப்னு சபாங்கிறவன் ஒருத்தன் வந்தான், அவன் உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி ஊர் பூரா கெட்ட பேர் ஏற்படுத்தி அவருக்கு உஸ்மான் ரலியல்லாஹுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி 2 முஸ்லீம்களை 2 கூறாக பிரித்தான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் அலி ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்னு சொன்னான். அவனை அலி ரலியல்லாஹு அவர்களே தண்டனை கொடுத்து அவனை கொன்னுட்டாங்க. அவன் சாப்டர் தனி. அவன் அதாவது எப்படி இருக்குன்னா, ரோட்டில் ஏதோ ஒரு கொலை நடக்குதுன்னு வைங்க, அந்த இடத்துல ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க, அந்த இடத்துல அவன் இருந்ததுனால அவன் தலையில் அந்த கொலையை நம்ம பதிவு செய்ய முடியாதுல்ல. அது மாதிரி அந்த வரலாற்றில் அவன் ஒரு பகுதியில் வாழ்ந்தது உண்மை. அந்த பிரிவினைக்கு காரணம் அவனா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுக்கும் அவன் காரணம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அது பின்னாடி அந்த இடத்துல வரும்போது நம்ம டீட்டெயிலாக அது விளக்குவோம். மொத்தத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, அந்த குலம் அந்த சார்ந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது எல்லாருமே அதை தூக்கி போட்டுற மாட்டாங்க. யார் மனதாரம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அவர்கள் தான் அதை தூக்கி போடுவாங்களே தவிர, யார் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலான்னு சொல்லி அமுங்கி இருக்காங்களோ அவர்கள் அதை வெறுகாலம் வெளியிட மாட்டாங்க.